ஹாய் டுடே நம்ம தான் ஆரி கிளாஸோட 12th கிளாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸ் வந்து நிறையா போயிடுச்சு. அதையே பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வாங்க, அப்போ தான் உங்களுக்கும் கிளியராக புரியும். இது மட்டும் இல்லைங்க, நம்மளோட சேனலில் ஃப்ரீ ஆன்லைன் ஆரி கிளாஸ் வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்குது. இல்லை நீங்களும் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா மறக்காம உங்கள் டிஸ்பிளேக்கு தெரியல என் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இது மட்டும் இல்லைங்க, நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இது மட்டும் இல்லைங்க, உங்களோட உங்கள் டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்களும் ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னா ஏதாவது ஒரு கைத்தொழில் கற்றுக்கணும், உங்களுக்காகவே ஃப்ரீயாக ரன் ஆகிட்டு இருக்கு. மறக்காம வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு டிடி குயின் ஃபேஷன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் பற்றி இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தீங்கன்னா பட்டன் ஹோல் பற்றி ஒரு 3 டைப்ஸ் சொல்லியிருப்பேன், அப்புறம் ஃபில்லிங் டைப்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன். இது அதோட கண்டினியூஸாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். இது வந்து டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் தான். வாங்க நான் வீடியோக்குள்ளே போய் எப்படி போடணும்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், எப்பவும் போல் 3 லைன் ட்ராப் பண்ணிக்கங்க ஹரிசாண்டலாக. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்டிமீட்டர் கேப்பில் 3 லைனில் ட்ராப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதில் பார்த்திங்கன்னா 2 த்ரெட்லேயும் நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். ஜரி த்ரெட்லேயும் சொல்லித்தரப்போகிறேன், சில்க் த்ரெட்லேயும் சொல்லித்தரப்போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஜரி த்ரெட்டில் போடலாம். எப்பவும் போல் முடிச்சு போட்டு ஃப்ரேம்க்கு கீழே எடுத்துகிட்டு போயிடுங்க. நம்ம நூலை எப்பவுமே நான் சொல்லிக்கல, நூலை வந்து கீழே பேஸ் ஃப்ரேம்க்கு கீழே போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு கப்பில் போட்டு வச்சுருக்கீங்க. ஓகே, இப்போ சென்டர் லைனுக்கு பார்த்திங்கன்னா நடு லைன், அதாவது செகண்ட் லைன், அங்கே வந்து நீடில் பஞ்ச் பண்ணி வெளியே த்ரெட்டை எடுத்து இப்போ ஃபர்ஸ்ட் லைனுக்கு வரும். ஓகேங்களா, நல்லா பாருங்கள், சென்டர் லைன்லேருந்து தான் எடுத்து இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் லைனுக்கு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து அப்படியே செகண்ட் லைனுக்கு போய் அங்கே வந்து ஸ்டிச்சு வந்து ஃபார்ம் ஆகிடும். சேம் அதே நம்ம பட்டன் ஹோல் எப்படி பண்ணோமோ அதே மெத்தட் தாங்க. அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் அங்கேருந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு மறுபடியும் அகைன் எடுத்துகிட்டு போவோம். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா அப்படியே பார்த்திங்கன்னா தேர்ட் லைனுக்கு போகிறோம். தேர்ட் லைனில் அங்கேருந்து இதில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை இழுக்கும்போது மறுபடியும் அங்கே ஒரு ஸ்டிச்சு ஃபார்ம் ஆகிடும். இருந்தாலும் கரெக்டாக பாருங்கள், நான் எங்கே வந்து அந்த லாக் போடுறேன்ட்டு அந்த லைனுக்கு ஒட்டுன மாதிரியே பாருங்கள், கரெக்டாக ஒட்டின மாதிரியே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டேன். மறுபடியும் கொஞ்சோண்டு ஸ்பேஸ் விட்டு எகெயின் மறுபடியும் பார்த்திங்கன்னா அங்கே வந்து த்ரெட்டை பஞ்ச் பண்ணி நீடில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுத்து ஃபர்ஸ்ட் லைனுக்கு வரணும். ஓகேங்களா, ஸ்ட்ரைட்டாக போகக்கூடாது, ஃபர்ஸ்ட் லைனுக்கு வரணும். அதாவது க்ராஸாக வந்து ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து அந்த த்ரெட்டை அப்படியே செகண்ட் லைனுக்கு போய் அங்கே ஸ்டிச்சு ஃபார்ம் ஆகிடும். இருந்தாலும் அங்கே ஒரு லாக் ஸ்டிச் போடணும். லாக் ஸ்டிச் போட்டு எகெயின் மறுபடியும் ரிட்டன், அதாவது மறுபடியும் மேலே, அதாவது தேர்ட் லைனுக்கு போகணும். தேர்ட் லைன்லேருந்து அப்படியே செகண்ட் லைனுக்கு எடுத்துகிட்டு வந்து கீழே வந்து த்ரெட்டை ஹேண்டில் பண்ணும் போது கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். பட்டுன்னு நீங்கள் ஸ்பீடாக இது பண்ணி வச்சுன்னா அது பட்டுன்னு அது வந்து த்ரெட்டு வந்து பிரிஞ்சிடும். அதுக்காக தான் இப்போ நான் சொல்கிற ஸ்டிச்சஸ் மட்டும் நல்லா கவனமாக பாருங்கள். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய லீஃப்க்கு யூஸ் பண்ணுவாங்க. நம்ம சுடிதார்ஸ்க்கு மோஸ்ட்லி இது வந்து இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இது வந்து யூஸ் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் லுக்காக கூட தெரியும். இதே வந்து ஃபில்லிங் மாதிரி கூட இது பண்ணலாம். உங்களுக்கு என்ன, இது ஃபில்லிங் வந்து அவ்வளோக்கு தேவையில்லை. அதனால உங்களுக்கு வந்து இது பேசிக்காக வந்து நான் சொல்லிக் கொடுக்கல. இதுதான் டபுள் பட்டன் ஹோல்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இது கூட மோஸ்ட்லி ஸ்டிச்சஸில் கூட அவ்வளோக்கா இல்லை, ஆனால் இது வந்து ஒரு பார்ட். அதுக்காக தான் உங்களுக்கு நான் இது சொல்லிக் கொடுக்குறேன். இது நல்லா நோட் பண்ணி ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இது டிசைன் போட வேணாம், எனக்கு இந்த ஸ்டிச்சஸ் மட்டும் எனக்கு பண்ணி எனக்கு குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். பாருங்கள், ஃபஸ்ட் லைனுக்கு வந்து இதில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை இழுத்து செகண்ட் லைனில் லாக் பண்ணிவிட்டு மறுபடியும் அங்கேருந்து தேர்ட் லைனுக்கு போய் தேர்ட் லைன்லேருந்து மறுபடியும் செகண்ட் லைனுக்கு வந்து மறுபடியும் அங்கே ஒரு ஸ்டிச் லாக் பண்ணணும். மறுபடியும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இது பார்க்குறதுக்கு பாருங்கள் ஒரு வேலி மாதிரி இருக்கா, அதாவது முள்ளு மாதிரி வேலி மாதிரி இந்த மாதிரி டைப்பில் வந்து இது வந்து உங்களுக்கு வந்து இது வந்து ஈஸியாகவே போட்டுடலாங்க. ஜஸ்ட் இது வந்து ஒரு ½ நீங்கள் ஜஸ்ட் 10 மினிட்ஸ் பார்த்துட்டு கூட 10 மினிட்ஸில் போட்டு முடிச்சிடலாம். இதோட நெக்ஸ்ட்டு கண்டினியூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம சில்க் த்ரெட்டில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஆனால் அது சொல்லிக் கொடுக்கறதுக்கு முன்னாடி என் சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிள்ஸ் யாராவதுக்கு ஃப்ரீயாக ஆடி கற்றுக்கணும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அவங்களுக்கும் இதை சொல்லுங்கள், கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். எனக்கு உங்களோட ஆதரவு ரொம்ப முக்கியம்.
இந்த ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் உங்களுக்காகவே ரன் ஆகிட்டு இருக்கு. மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. இந்த ஃப்ரீ கிளாஸ் வந்து இப்படி ரன் ஆகுது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு உமன்ஸும் பார்த்தீங்கன்னா, லேடிஸ் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பேபிஸையும் பார்த்துக்கு ஆனால் படிச்சிருப்பாங்க. நானும் ஒரு பிஇ கிராஜுவேட்டட் தான். பிஃபோர் மேரேஜ் ஒர்க்குக்கு போயிட்டு இருந்தேன். ஆஃப்டர் மேரேஜ் வந்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால என் கைத்தொழிலை வச்சு நான் இப்போ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது ஒரு 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு ஃப்ரீ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நீங்களும் மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. இது வந்து உங்களுக்காகவே ரன் ஆகிக்கிட்டு இருக்குது. மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜரித்திரத்தில் வந்து டபுள் பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சஸ் வந்து நான் சொல்லிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஸ்லிப் த்ரெட்டில் போடுறது இப்படி நான் சொல்லித்தரேன் வாங்க. இது பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு த்ரெட்டை சொன்னால் ஒவ்வொருத்தருக்கு வந்து புரியலன்னு சொல்லியிருக்கீங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 த்ரெட்டை எடுத்துட்டேன். 2 த்ரெட்டை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் முடிச்சு போட்டுட்டேன். இப்போ முடிச்சு போட்டுட்டு எப்போ போல் 3 லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. சேம் உங்களுக்கு எப்படி சரி த்ரெட்டில் ஸ்டிச் பண்ணணும் சேம் அதே மாதிரி தாங்க த்ரெட்லேயும் சென்டர் லைனில் வந்து மிடில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுத்து அதை அப்படியே ஃபர்ஸ்ட் லைனுக்கு வந்து நீடில் வந்து பஞ்ச் பண்ணி அங்கேருந்து த்ரெட்டை எடுத்துட்டு அப்படியே அது செகண்ட் லைனுக்கு போகும்போது அங்கே வந்து ஸ்டிச்சு வந்து ஃபார்ம் ஆகிடும். நான் உங்களுக்கு எப்படி சொல்லி தந்தனோ ஜரி த்ரெட்டில் அது அப்படியே மாடல் தாங்க இந்த சில்க் த்ரெட்லையும் வேறு எந்த மாடலும் கிடையாது. என்ன அது வந்து சிங்கிள் த்ரெட், இது வந்து டபுள் த்ரெட். நீங்கள் வந்து டபுள் த்ரெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் எல்லாம் போடுவீங்களா. இப்போ வந்து பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் போட்டோம். அதே மாதிரி இந்த டபுள் பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் எல்லாம் நம்ம போடும்போது சில்க் த்ரெட்டில் போட்டால் தான் உங்களுக்கு ஒரு நீட்னஸ் பர்ஃபெக்டாக வந்து நமக்கு வந்து தெரியும், ஒரு அழகு தோணும். அதனால தான் இது சில்க் த்ரெட்டில் தான் நம்ம மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க்குன்னு எடுத்துக்கிட்டாவே டிசைன்ஸ் எல்லாம் பண்ணும்போது நம்ம சில்க் த்ரெட்டில் தான் பண்ணுவோம். அதனால தான் நம்ம சில்க் த்ரெட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறேன். ஜரி த்ரெட்லேயும் பண்ணணும், சில்க் த்ரெட்லேயும் பண்ணணும். அதுக்காக தான் உங்களை ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறேன். சேம் அவங்க எப்படி ஜரி த்ரெட்டில் செட் பண்ணால் சேம் அதே மெத்தட் வச்சு நீங்கள் சில்க் த்ரெட்டில் போடுங்க. இப்போ பாருங்கள், செகண்ட் லைன்லேருந்து ஃபர்ஸ்ட் லைனுக்கு த்ரெட் எடுத்துகிட்டு செகண்ட் லைனுக்கு எகெயின் வந்தாச்சு. மறுபடியும் அங்கே ஸ்டிச் ஃபார்ம் ஆகிடும். ஒரு லாக் ஸ்டிச் போட்டாச்சு. மறுபடியும் அங்கேருந்து தேர்ட் லைனுக்கு போய் இன்னொன்று நல்லா நோட் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு வந்து நூல் பிரிஞ்சிருச்சுன்னா டபுளாக இருக்கனால நூல் ஒன்று பிரியும் ஒன்று அப்படியே இருக்கும். அதனால் அப்படி இருக்கும்போது மறுபடியும் த்ரெட்டை வெளியே எடுத்து நூல் ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணுங்கள். கரெக்ட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு நல்லா வந்துடும். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் வரும். அதையே போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கும் ஈஸியாக வந்துடும். இப்போ நான் இதை போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது வந்து சில்க் த்ரெட்லேயே போட்டுட்டு ஜரி த்ரெட்லேயே போட்டுட்டு என் ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காமல் எனக்கு போட்டுட்டு குரூப்பில் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா சோட்டி ஸ்டிச் பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். மறக்காமல் அது போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏதாவது மாற்றணும்னு நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், டேக் கேர்.